வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோகுல். இந்த சேனல் க்ரோ வித் கோகுல். இன்றைக்கான டாபிக் இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் பாஸ் பண்ணேன்னு பார்த்தீங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னோன்னே உங்களை எத்தனை பேர்த்துக்கு பணம் மட்டுமே ஞாபகத்துக்கு வந்துச்சு? எல்லாத்துக்கும் தானே. அது தாங்க மனித இயல்பும் கூட. இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? பணம் பண்ணுறது, பணத்தை டபுள் பண்ணுறது, ஒரு இடத்துல போடுறது, எடுக்கிறது, திருப்பி போடுறது. இது தானப்பா இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்படி தான் யோசிப்போம் இல்லையா? ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்னா மணி மட்டுமே கிடையாது, வேறு சில விஷயங்களும் இருக்குங்கிறது உண்மையாக தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோவான நோக்கம். ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு டைமுங்க. உங்களோட நேரத்தை நீங்கள் யாருக்காக செலவு பண்ணுறீங்க, எங்கே செலவு பண்ணுறீங்க, எப்படி செலவு பண்ணுறீங்க, எதுக்காக செலவு பண்ணுறீங்க, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே முக்கியங்க. எடுத்துக்காட்டுக்கு யாராச்சும் ஒருத்தர் எடுத்துக்கலாம். யாரையாச்சும் எதுக்குங்க எடுக்கணும்? என்னையவே எடுத்துக்கலாம். நான் ரொம்ப நாளாக ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன். வேறு கம்பெனி மாறணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். சரி, இதுக்கு நான் என்ன எஃபர்ட்ஸ் போடுறேன்னு பார்ப்போமா? காலையில் எந்திரிக்கிறேன், வேலையை ஆரம்பிக்கிறேன். சாயங்காலம் 6 மணிக்கு வேலை முடியுது. வேலை முடிச்சோன்னே என்ன ஆகும்? சரி, காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டேன், டயர்டாயிட்டேன், போய் கொஞ்சம் நேரம் ஃபோன் நோண்டுவோம், கேம் விளையாடுவோன்னு உட்காருவேன். அப்படியே ஒரு 2 மணி நேரம் காலி. ஐயோ, 2 மணி நேரம் போயிடுச்சா? சரி, போய் சமைப்பேன்ப்பா, அப்போ தான் நைட் டின்னர் சாப்பிட முடியும். போய் சமைச்சா 1 மணி நேரம் காலி. சமைச்சு முடித்தா கம்முன்னு இருப்போமா? டிவி போடாமல் சாப்பிட மாட்டோம். டிவியை போட்டால் இன்னும் 1 மணி நேரம் காலி. அப்படியே 10 மணி ஆயிடுச்சு. ஐயோ, 10 மணி ஆயிடுச்சேப்பா, சரி போய் படுத்துடலாம். நேரத்தில் படுத்தா தான் நேரத்தில் எந்திரிக்க முடியும். நேரத்தில் எந்திரிச்சா தான் வேலையை ஒழுங்காக பார்க்க முடியும். சரின்னு போய் படுத்தா 10 மணிக்கே படுத்துடுறோமா? இல்லை, நம்ம ஃபோனை பக்கத்துலேயே வைப்போம். எதுக்கு? அலாரம் வைக்கிறதுக்கு. அலாரம் வைக்கிறதுக்கு மட்டுமா? இல்லைப்பா, அலாரம் எடுக்கிறதுக்கு பார்த்தா அலாரம் ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு உடனே இன்ஸ்டாகிராம்குள்ளே போவோம், ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருப்போம். நேரம் 12 மணி. அப்புறம் எங்கே போய் நேரத்தில் எந்திரிக்கிறது? 10 மணிக்கு லாகின் பண்ணோன்னா 9:30 மணிக்கு எந்திரிச்சு படப்படன்னு பல்ல விளக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருவேன். இது தாங்க என்னோடய ரொட்டீனாக இருக்குது. இதில் நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான எஃபர்ட்டுக்கான டைமை நான் எங்கேயுமே ஒதுக்கலை. அப்படி இருக்கும்போது நான் யாரை கம்ப்ளைண்ட் பண்ணணும்? என்ன நானே தான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கணும் இல்லையா? எனக்கும் ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒர்க் ப்ரெஷர் இருக்குது. அதுக்கான ரிலீஃபாக நான் கொஞ்ச நேரம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிற ரீல்ஸை பார்க்குறேன், எங்கள் அம்மா அனுப்புகிற மோட்டிவேஷனோ அட்வைஸோ அதெல்லாம் பார்க்குறேன், ரிப்ளை பண்ணுறேன். அதெல்லாமே ஓகே. ஆனால் எங்கேயுமே நான் எஃபர்ட் போடாதப்போ நான் அடுத்த கட்டத்துக்கு எங்கேயுமே நகர முடியாது. அதனால் உங்கள் டைமை நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறத ரொம்பவே முக்கியம். யாருக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறத யோசிங்கன்னு சொன்னேன். அது அப்புறமேல் சொல்கிறேன். நான் என்னடா இப்படி சொல்லிட்டானேன்னு முன்னாடியே யோசிக்க ஆரம்பிச்சிடாதீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன், நானும் என் ஃப்ரெண்டும் ஒரே டைமில் தான் புலம்ப ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ அவன் 2வது வேலையில் உட்காந்து புலம்பிகிட்ருக்கான், நான் முதல் வேலையில் உட்காந்து புலம்பிகிட்ருக்கேன். இப்போ யோசிங்க, யார் டைமை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாலேஜுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் நாலேஜ், அதாவது உங்கள் அறிவு வளர்த்துக்கிறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் இன்றைக்கி ஒரு பைக்கோ, ஐஃபோனோ, காரோ வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு டிப்ரிசியேட்டிங் அசெட். ஆனால் நீங்கள் அதே காசை உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக போட்டிங்கன்னா அது ஒரு அப்ரிசியேட்டிங் அசெட். ஏன்னா அதனால் உங்களுக்கு வேறு ஒரு புது வேலையோ, அதிக வருமானம் தரக்கூடிய பிஸ்னஸோ உங்களால் பண்ண முடியும். அதனால் அது ஒரு அப்ரிசியேட்டிங் அசெட். கரெக்டாக? அதுக்காக நான் ஐஃபோன் வாங்கக்கூடாது, பைக் வாங்கக்கூடாதுலாம் சொல்லவே கிடையாது. நம்ம சம்பாதிக்கிறது செலவு பண்ணுறதுக்கு தான், லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான், அளவோட. நான் இன்னொன்று சொல்கிறேன், நீங்கள் நாலேஜில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா அது உங்களுக்கு மணியாக தான் ரிட்டர்ன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அது உங்களுக்கு ஒரு பகுத்தறிவாக இருக்கலாம், வாழ்க்கை பாடமாக கூட இருக்கலாம். பணம் யாருனால் வேணாலும் சம்பாதிக்க முடியும், யாருனால் வேணாலும் கொடுக்க முடியும். ஆனால் வாழ்க்கை பாடமும் பகுத்தறிவும் எல்லாத்துக்கும் ஈஸியாக கிடைச்சிடாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். சரி, இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டைம் பார்க்கும்போது யாருக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோங்கிறது முக்கியம்னு சொன்னேன் இல்லையா? அது ஏன்னு இப்போ பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப், அதாவது உறவுகள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறது. இது ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு 100 நண்பர்களோ 1000 உறவினர்களோ இருக்கிறது முக்கியம் இல்லை. 10 பேர் இருந்தாலும் அந்த 10 பேர் உங்ககிட்ட வந்தால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கணும். அதாவது பணம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுறது சொல்ல, ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் கிடைக்கணும். உங்கள் நண்பர்களோ உங்கள் உறவினர்களோ உங்களை பற்றி நினைக்கும்போது நல்ல விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்கணுமே தவிர கெட்ட விஷயங்களை மட்டுமே பேசுகிறதா இருக்கக்கூடாது. நம்மளை பற்றி நம்ம நண்பர்களோ உறவினர்களோ பேசும்போது அவன் இங்கே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கணுமேங்கிற எண்ணம் தான் வரணுமே தவிர அவன் நல்ல வேலை இங்கே இல்லைப்பா அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. அதுக்கு நம்ம நல்லது பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கெட்டது பண்ணாமல் இருந்திருந்தாலே போதும்.
நம்ம நண்பர்களோ உறவினர்களோ 2 பேர் சண்டையில் இருக்கும்போது அதுக்கு மருந்தாக நம்ம இல்லாட்டியும் பரவாயில்ல, தீக்குச்சியாக இருக்கக்கூடாது. அதாவது கொளுத்தி போடுறதா நம்ம இருக்கக்கூடாது. உங்கள் நண்பர்களோ உறவினர்களோ உங்ககிட்ட சண்டை போட்டாலோ கத்துனாலோ உங்கள் சுயமரியாதை தாழ்த்தினாலோ அவங்கக்கிட்ட நீங்களும் திருப்பி கத்தணும் திட்டணும் வார்த்தைகளை விடணுங்கிற அவசியம் கிடையாது. அமைதியாக நகர்ந்து போயிருங்க. இன்றைக்கி சத்தம் போடுறவங்க நாளைக்கு அவங்க பண்ணது தப்புன்னு யோசிச்சுட்டு திரும்பி வந்து பேசலாம். ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா என்னையாமல் அப்படி சொல்லிட்டாங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு மனசில் இருக்குமே தவிர அவங்க என்ன சொன்னாங்கங்கிறது அவங்க மனசில் இருக்காது. சண்டையை வளர்க்காமல் சண்டையை முடிக்கிறதுக்கு தானே நம்ம பார்க்கணும். என் பையன் ரீசெண்டாக சொல்லிட்டுருக்கிற பழமொழி விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லையாம். நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு சண்டை போட்டப்போ பல வார்த்தைகள் விட்டுட்டேன். ஆனால் நாங்கள் சேர்ந்தாலும் என் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக இவன் அப்படி சொன்னவன் தானேங்கிற ஒரு தாட் இருந்துக்கிட்டே தானே இருக்கும். அதை எப்போவுமே என்னால் மாற்ற முடியாதே. எங்களுக்குள்ளே இருந்தது பங்காளி சண்டைப்பா, நாங்கள் இப்போ சேர்ந்துட்டோன்னு ஸ்டேஜ் மேலே கட்டி பிடிச்சாலும் நம்பிக்கை போனது தானே. நம்மளால் வாழ்ந்தவங்க யாருமே இல்லாட்டியும் நம்மளால் வீழ்ந்தவங்க ஒருத்தர் கூட இருந்துடக்கூடாதுங்க. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்கிறது, நம்ம யாருக்கும் நல்லது பண்ணாட்டியும் பரவாயில்ல, கெட்டது கண்டிப்பாக பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணுங்க. நம்மளை பற்றி நினச்சா ஓ அவனான்னு தோணும், சீ அவனான்னு தோணிடக்கூடாது. உங்களால் ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியும்னா அந்த உதவினால் எந்த ரிட்டனும் எதிர்பார்க்க முடியாதுன்னா மட்டும் நீங்கள் உதவி பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த உதவியே பண்ணாதீங்க. சரி, இந்த உறவுகள் இன்வெஸ்ட் பண்ணுறனால எனக்கு என்ன பலன்னு மட்டும் யோசிக்காதீங்க. உறவுகள்லேருந்து வர பலன்கள் கண்ணுக்கே தெரியாதுங்க. அது விலை மதிப்பற்றது. அதைய நீங்கள் விலை போட்டு துச்சப்படுத்திடாதீங்க. நீங்கள் நினச்சி பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத இடத்துல அவங்க தான் உங்கள் கூட வந்து நிற்க போகிறாங்க. அது நீங்கள் இப்போ புரிஞ்சுக்க மாட்டீங்க, ஒரு நாள் அது வந்து நிற்கும்போது தான் தெரியும். கடைசி டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டிங் இன் ஹெல்த். உடம்பை பத்திரமா பார்த்துக்கிறது. உடம்பை பத்திரமா பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் மனசை பத்திரமா பார்த்துக்க முடியும். மனசு பத்திரமா பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லோரும் யோசிச்சிருப்பீங்க, நீங்கள் எல்லாம் இதை பற்றி பேசலாமான்னு. கண்டிப்பாக பேசலாங்க. ஏன்னா உணர்ந்தவன் தானே பேச முடியும். எங்கள் அம்மாவும் அப்பாவும் நான் வேலைக்கு போனதுலேருந்து தொண்டை தண்ணிக்குள்ளே கத்துனாங்க, உடம்பை ஃபஸ்ட்டு பாரு, காசு எப்போ வேணாலும் சம்பாதிக்கலான்னு. என் ஃப்ரெண்ட்ஸும் ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷமாக என்னை பார்த்துட்டு டே உடம்பை ஃபஸ்ட்டு பாடுறா மச்சான் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. புரியுது, நானும் ட்ரை பண்ணுறேங்க, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே முக்கியம் ஹெல்த்தை பார்த்துக்கிறது. நாளைக்கு நீங்கள் சம்பாரித்து வச்சதை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி கொடுக்காம சேமித்து வைக்கிறக்காச்சும் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்து தான் ஆகணும். இன்றைக்கி 3000 ரூபா கொடுத்து ஜிம் மெம்பர்ஷிப் எடுக்கிறதுக்கு யோசிச்சிங்கன்னா நாளைக்கு 3 லட்ச ரூபா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கட்டும்போது இடிக்கும். நான் இந்த 7 வருஷத்தில் பண்ண தப்புனால தான் இப்போ நான் அனுபவிச்சிட்ருக்கேன். அதை நீங்களும் அனுபவிச்சிடக்கூடாதுங்கிறக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இன்னையிலேருந்தாச்சு நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கிறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனும் எஃபோர்ட்டும் எடுத்துக்குவோம். நான் எடுக்க போகிறேன், நீங்களும் எடுக்க ஆரம்பிங்க. இப்போது ஃபஸ்ட் வந்து யோசிச்சிங்கன்னா டைமு போனால் வராது, ரிலேஷன்ஷிப் போனால் வராது, ஹெல்த்தும் போனால் வராது. நாலேஜு உங்கள்கிட்ட இருந்தால் தான் ஃபஸ்ட்டு போகும், அதனால் அதை வளர்த்திக்கணும். ஆனால் பணம் போனாலும் திரும்பி வந்துடுங்க. உங்கள்கிட்ட நல்ல மைண்ட் செட்டும் ஆரோக்கியமான உடலும் நல்ல நண்பர்களும் உறவினர்களும் டைமை எப்படி மேனேஜ் பண்ணுறங்கிறது திறமையும், இது எல்லாத்துக்கும் முக்கியமாக டிசிப்ளின் அதாவது ஒழுக்கமும் இருந்தால் பணத்தை நீங்கள் எப்போ வேணாலும் சம்பாரிச்சிட முடியும். நம்ம ஃபஸ்ட்டு லைஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் லைஃபுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி யோசிக்கணும். செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கூட தான் பணம் வரணுமே தவிர செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரீப்ளேஸ் பண்ண பணம் வரக்கூடாது. உலகத்துலேயே மிக திறமையான இன்வெஸ்டர் யார் தெரியுமா? நம்ம மேலே நாமளே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறவங்க தான். சரி மக்களே, வீடியோவோட கடைசிக்கு வந்தாச்சு. இனிமேல் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு மணி மட்டுமே ஞாபகத்துக்கு வரக்கூடாது. மணிங்கிறது ஒரு உருவம் மட்டும்தான், இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். அப்புறம் இதை யோசிச்சு பாருங்கள், இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது மணி மட்டும்தான்னா பணக்காரங்க எப்போவுமே தோக்க மாட்டாங்க, ஏழைங்க எப்போவுமே ஜெயிக்க முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். பாய் மக்களே.